ஊரு. அந்த ஊர்ல வீடுகள் எல்லாமே கலர் கலரா இருக்கும். அங்கங்க குழந்தைங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வானத்துல ஒரு சூப்பர் ஹீரோ பறந்து வந்தாரு. அவர் தான் கேப்டன் கிளீன். அவர் போற இடம் எல்லாமே பபிள்ஸா இருக்கும். கேப்டன் கிளீன் பார்த்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கேப்டன் கிளீன் அப்படின்னு ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஊரோட ஒரு ஓரத்துல ஒரு உருவம் மறைஞ்சிருந்தது. அதுதான் வைரஸ். பச்சை கலர் வைரஸ். அந்த வைரஸுக்கு பெரிய கண்ணு இருந்துச்சு. அப்பப்போ அது தன்னோட உருவத்தை மாத்திட்டே இருக்கும். அப்போ அந்த வைரஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தும்முச்சான். அப்போ அதோட வாயில இருந்து வந்த கிருமிகள் எல்லாமே ஒரு கதவோட பிடியில போய் ஒட்டிக்கிச்சு. யாராவது அந்த கதவை தொட்டா அவங்க உடம்புல இந்த கிருமி பரவிடும். அதுவும் குறிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா பரவிடும். அதனாலதான் அந்த வைரஸ் குழந்தைங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல அப்படி பண்ணுச்சு. அந்த கிருமிகளை பார்த்த குழந்தைங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா அந்த முட்டாள் வைரஸ் கேப்டன் கிளீன் அங்க இருக்கிறத கவனிக்கவே இல்லை. நம்ம சூப்பர் ஹீரோ கேப்டன் கிளீன் குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதை பார்த்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கேப்டன் கிளீன், பயப்படாத குழந்தைங்களா, நம்ம சோப்பால இந்த மாதிரி கிருமிகளை சுலபமா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கேப்டன் கிளீன் அனுப்பின பபிள்ஸ் கதவுல இருந்த எல்லா கிருமியையும் அழிச்சிருச்சு. இத பார்த்த வைரஸுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அங்க இருந்து தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு ஓடி போச்சு. ஓடி போகும்போது சோப்பு நுர வலிக்கு கீழே விழுந்துருச்சு. அத பார்த்த குழந்தைங்க ஒரே சிரிப்பா சிரிச்சாங்க. கேப்டன் கிளீன் அப்ப சொன்னாரு, குழந்தைங்களா, நீங்க சோப்பு போட்டு கை கழுவுனாதான் இந்த மாதிரி கிருமிகளை ஓட ஓட விரட்ட முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கேப்டன் கிளீன் இன்னொரு முக்கியமான விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது என்னன்னா, தும்மல் வரும்போது கைகளை பயன்படுத்தாம முழங்கை மீது தும்மணும். ஏன்னா கைகள்ல தும்மும் போது அந்த கிருமிகள் சுலபமா நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ள போக உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் முழங்கையில தான் தும்மணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வெளியே போயிட்டு வரும்போதும் வேற பொருட்களை தொட்டதுக்கு அப்புறமும் சோப்பு போட்டு கை கழுவணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு தும்மல் வந்துருச்சு. அப்ப அந்த பொண்ணு கேப்டன் கிளீன் சொன்னதை ஞாபகம் வச்சு கைகளை மூடி தும்மாம முழங்கை மீது தும்முனா. இத பார்த்த கேப்டன் கிளீனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே குழந்தைங்களா, உடனே கத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இனி அடிக்கடி கை கழுவுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வானத்துல பறந்து போயிட்டாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் எப்போ வந்தாலும் கைகளை சோப்பு போட்டு கழுவி ஆரோக்கியமா இருங்க. அப்பதான் இந்த மாதிரி வைரஸை ஓட ஓட விரட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.